சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் இனப்பெருக்கத்திற்காக வரும் வெளிநாட்டு பறவைகளை காண சுற்றுலா பயணிகள் பலரும் வருவார்கள். தற்போது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சரணாலயம் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ளது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். 1977ஆம் ஆண்டு முதல் மாநில வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. சரணாலயத்தில் உள்ள வேட்டங்குடிப்பட்டி, பெரிய கொள்ளுக்குடிப்பட்டி, சின்ன கொள்ளுக்குடிப்பட்டியை உள்ளடக்கிய 3 கண்மாய்கள் வெளிநாட்டு பறவைகளை ஈர்த்து வருகிறது. இதனால் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரை ஆஸ்திரேலியா, நார்வே, பிரான்ஸ், இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பலவிதமான பறவைகள் இங்கு இனப்பெருக்கத்திற்காக வருகின்றன. நாரை, செந்நாரை, சாம்பல் நிற நாரை, செங்கால் நாரை, நத்தை கொத்தி நாரை, கூழக்கடா, பாம்பு தாரா, பெரிய நீர்க்காகம், வெள்ளை அரிவாள் மூக்கன், கருநீல அரிவாள் மூக்கன், கரண்டிவாயன் உள்ளிட்ட வெளிநாட்டு பறவைகளை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகளும் இங்கு படையெடுப்பது வழக்கம். ஆனால் தற்போது வேட்டங்குடி சரணாலயமானது போதிய அடிப்படை வசதிகளின்றி காணப்படுவதாக கிராமத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். செப்டம்பர்லேருந்தே சீசன் ஆரம்பித்து இப்போ மழை சரியாக பெய்யாதனால கொக்குகள்லாம் இன்னும் வராமல் இருக்குது. பறவைகள்லாம் அது வர்றதுக்குள்ளே எங்கள் இந்த சுற்றுலா பயணிகள்லாம் வர்றதுக்கு ரோடுலாம் வசதிகள் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸ் பிள்ளைங்க விளையாடுற பார்க்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிப்போச்சு. அதை சரி பண்ணி கொடுக்கணும். குடிநீர் வசதி இல்லை. மெயினாக எங்களுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி, குடிக்கிற தண்ணியே இல்லை. அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் கவர்மெண்ட்லேருந்து. பஸ்ஸு வசதி கிடையாது. பேருந்து நிறுத்துறதே கிடையாது. எல்லா பேருந்தும் திருப்பத்தூர், மதுரை, கீழே காரைக்குடி போகிற பஸ்ஸும் இங்கே நின்று போகணும். மதுரை போகிற பஸ்ஸும் நின்று போகணும். திருப்பத்தூர்லேருந்து மேலூர் மதுரை ரூட்டு போகிறதும் நின்று போகிற மாதிரிக்கு ஒரு வசதி பிடிச்சி கொடுத்தா ரொம்ப நல்லது. சுற்றுலா பயணிகள் இறங்கி இந்த பறவைகளை பார்த்து திருப்பி அதே பஸ்ஸில் அவங்க ஏறி போகிற மாதிரி ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும். சரணாலயத்திற்கு செல்லும் சாலை பழுதாக காணப்படுவதால் வாகனங்கள் ஊர்ந்து வர வேண்டிய நிலை இங்கு காணப்படுகிறது. சரணாலயத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இளைப்பாறுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள பயணிகள் விடுதி மூடிய நிலையிலேயே காட்சி பொருளாக இன்றளவும் காட்சியளிக்கிறது. போதிய அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் பறவைகளின் அழகை நிதானமாக அமர்ந்து பார்க்கக்கூடிய சூழல் இங்கு காணப்படவில்லை என்கிறார்கள் கிராம மக்கள். கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. இங்கே அவங்க தங்கி இருந்து போகிறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நல்லா மர வசதிகள் இருக்குது. எல்லா வசதியும் இருந்தாலும் ரோடு வசதி கிடையாது. அவங்க ரோடு வசதி மெயினாக இங்கே நல்லா பண்ணி கொடுக்கணும். குடிநீர் வசதி பண்ணி கொடுக்கணும். அதனால் கழிப்பறைகள் அதுகளும் கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுக்கணும். எல்லாம் ஏற்கனவே ஃபாரஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாலும் அது ரொம்ப ரிப்பேராக இருக்குது. அதுகளையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமம். இது குறித்து வனத்துறையினரிடம் கேட்டதற்கு சுற்றுலா பயணிகளுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். சீசன் தற்போது தொடங்கியுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையினரும் சரணாலயத்தில் போர்க்கால அடிப்படையில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே கிராமத்தினரின் கோரிக்கை. சே. சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.